இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போறோம். வாங்க டிலே பண்ணாம ஸ்டோரிக்குள்ள போயிரலாம். ஸ்டார்ட்டிங்ல நம்மளோட ஹீரோ ஸ்ரீஷுவான காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஜியான் அப்பாங்க வேகமா ஓடி வந்துட்டுருக்கா. உள்ள அவளுக்கு ட்ரக்க குடுத்துருக்காங்க போல. நம்ம ஹீரோவ பார்த்ததுமே, "நீ பார்க்க எவ்ளோ ஹேண்ட்ஸமா இருக்கு" அப்படின்றத சொல்லிட்டு, அவன் கூட சேர்ந்து அவ ரொமான்ஸுமே பண்ணிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்க்கும்போது தான் அவளுக்கு தெரியுது, இந்த மாரி தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு, அவ வேகமா அவன் எந்திரிக்கக்குள்ள இங்கேருந்து போயிடணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்கா. பட் போறதுக்கு முன்னாடி அவனுக்கு கொஞ்சம் காசு குடுத்துட்டு போவோம். அவனுக்கு இந்த ஹோட்டலோட பில்லை வச்சு பே பண்ணுறதுக்கு உதவட்டுமேன்னு சொல்லிட்டு கையில் காசை கொடுத்துட்டு போயிடுறா. நம்ம ஹீரோ எந்திரிச்சிட்டு எங்கே அவளை காணமேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவங்க வீட்டிலேருந்து கால் பண்ணி நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறணும்னு சொல்லிட்டு பேசினதுமே, நீங்கள் இப்படி டார்ச்சர் பண்ணாதீங்க, நான் எப்படியாச்சும் யாரையாச்சும் மேரேஜ் பண்ணிக்கிருவேன் அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அந்த டேட்டுக்கு போகிற அந்த அட்ரஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்துடா நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோயின் அங்கே பிளைண்ட் டேட்டுக்காக போய் ஆளுங்க எல்லாத்தையுமே அங்கே வந்து பேசிட்டு இருக்கா, மேரேஜ் பண்ணிக்கிறலான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க பாட்டிக்கு வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்துட்டுருக்கு போல். ஸோ வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கா. ஆனால் வந்துட்டு யாருக்குமே நம்ம ஹீரோயின் அவ்வளோ அவங்க பிடிக்க மாட்டுது. அப்போ பாட்டி சொல்லியிருக்காங்க, நான் இன்னும் கொஞ்ச நாளில் இறந்து போயிடுவேன். ஸோ அதுக்குள்ளே உன்னோட மேரேஜை நான் பார்த்துட்டேன்னா ரொம்ப சந்தோஷமாக போயிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் ஏதாச்சும் ஒரு பர்சனை வந்துட்டு கண்டுபிடிச்சி மேரேஜ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு அவள் ஐடியா பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கா. அப்போ அவங்க ஒரு பர்சனை போய் டச் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு பேசினதுமே, ஏய் நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு போல். நீ எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி எனக்கு ட்ரக்கு கொடுத்து நேற்று வேறு ஒரு ரூமுக்கு அனுப்பியிருப்பேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டு அடிக்க போனதுமே அவன் கையை பிடிச்சிட்டு, உனக்கு நான் 30,000 கையில் கொடுத்துருக்கேன், அதை வச்சு தானே உன்னோட பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட்டே போயிட்டுருக்கு, நீ என்ன இங்கே டேட்டுக்கு வந்திருக்கியா, நீ என்ன தவிர வேறு யாரையும் மேரேஜ் பண்ண முடியாது, எனக்கு கொடுத்த காசை எப்படி வந்துட்டு நீ எனக்கு ரிட்டர்ன் கொடுப்ப அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். நீ யாராச்சும் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு அங்கே அடித்ததுமே நம்ம ஹீரோ அங்கே வந்து வேகமாக பிடிச்சி விட்றான். அவன் விழுக போகிறப்ப நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ தேவையில்லாமல் எங்கள் நடுவில் வந்துட்டு இருக்காதான்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டதுமே, ஹீரோயின் நீ தான் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கா, உன்னோட காசை நீ வந்துட்டு வாங்கிக்கோ, நீ தேவையில்லாமல் பேசுனேன்னு பார்த்துக்கோன்னு சொன்னதும் அவன் திரும்ப அங்கே கோவப்பட்டு அடிக்கும்போது நம்ம ஹீரோங்க கையை பிடிச்சி விடுறான். கையை வந்துட்டு வச்சுன்னு வச்சுக்கோமே, கையை உடச்சி விட்டுருவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வந்துட்டு அங்கே வச்சிருக்கேன் எல்லாத்தையுமே பார்த்துட்டு, என்னோட நேம் ஜீசுவான், நான் 29 இயர்ஸ் ஓல்ட் பையன், நீ வந்துட்டு நான் உனக்கு சூட்டபிளாக இருந்தால் மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஓகேன்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போகும்போது அவன் திரும்ப நம்ம ஹீரோவை எவ்வளோ தைரியம் தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை முன்னாடியே கூட்டிகிட்டு போவோன்னு சொல்லிட்டு அடிக்க போகும்போது அங்கே வந்துட்டு கோவப்பட்டு அங்கே நம்ம ஹீரோ போட்டு அடித்து தள்ளிடுறான். ஹீரோயினுமே போட்டு அடி வெளுத்து விட்றான். என்ன தைரியம் தான் இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே ரொம்பவே அவனுக்கு அவமானமாக போயிடுது. இப்படி அசிங்கப்பட்டு போய் அவன் பேசாமல் போகிறான். பிறகு 2 பேருமே மேரேஜ் பண்ணிவிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ நீ இப்போ என்னை எங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கன்னு சொன்னதும் என்னோட பாட்டியை பார்க்க வேணாமான்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறா. பாட்டிக்கு அவளோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருது. இந்த பையன் என்னம்மா ஒர்க் பண்ணிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின், ஐயோ இவனை பற்றி நான் எதுவுமே வந்துட்டு தெரியாமல் மேரேஜ் பண்ணிக்கிட்டேனே, நான் எப்படி வந்துட்டு பாட்டிகிட்ட எது சொல்லுவேன்னு சொல்லிட்டு, பாட்டி இவன் வந்துட்டு பெரிய பணக்கார வீட்டு பையன், எவ்வளோ ரொம்ப வந்துட்டு ரிச்சஸ்ட் பர்சன் தெரியுமா, ஃபேமிலி பிஸ்னஸ்லாம் கவனிச்சிட்டு இருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோ அதை தான் உண்மைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். உன்னை ரொம்ப நல்லா வச்சுக்கிறானான்னு சொன்னதும் சேலரி எல்லாத்தையுமே என் கையில் தான் கொடுக்குறான், வீட்டில் வந்துட்டு ஒருவேளை என்னை பார்க்க வர்றதில்ல, எல்லாத்தையுமே வேலைக்கு கழுவி துடைக்கிறான் அப்படின்றத சொன்னதும் என்னென்ன என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பாட்டி நீ வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறத பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, இப்படி நான் இறந்து போனாலும் கவலைப்பட மாட்டேன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயின் இப்படிலாம் ஏன் பாட்டி பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்றத சொல்கிறா. பிறகு ஹீரோ வந்து நீங்கள் வெளியே போங்க, நாங்கள் பாட்டிகிட்ட பேசணும்னு சொன்னதும் அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வெளியே வந்துட்டு, என்ன தைரியம் தான் எனக்கு இப்படி ஆர்டர் போடுவா, என்கிட்ட இப்போ வரைக்கும் யாருமே இப்படி பேசினது கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயினை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் விசாரித்து சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு வந்துட்டு ஒரு பாட்டி இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு தம்பியுமே இருக்காங்க. பாட்டி வந்துட்டு இங்கே உடம்பு முடியாமல் அட்மிஷன் ஆகிருக்காங்க, அவங்க குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம்தான். ஸோ வந்துட்டு அந்த குடும்பத்தை எல்லாத்தையுமே சுமைகளை ஏற்றுக்கிறதுக்கு தான் அந்த பொண்ணு ஆளை தேடிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோக்கு அதை கேட்டுட்டு டென்ஷன் போயிடுது. அப்பாங்க நம்ம அசிஸ்டன்ட், என்ன பாஸ் அதை நினச்சி கவலைப்படுறீங்களா, இவங்களை போய் மேரேஜ் பண்ணிட்டோமேன்னு சொன்னதும், என்னை கட்டாயப்படுத்தலைன்னா நான் ஏன் இந்த மேரேஜ் பண்ண போகிறேன், என்னோட உண்மையான ஐடென்டிஃபை இவளுக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்சால் இவ வந்துட்டு என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவான்றது எனக்கு தெரியாதுல்ல அப்படின்ற சொல்லிட்டு போகிறான். பிறகு 2 பேருமே அங்கே மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், பட் 2 பேருக்கு எதுவுமே தெரியாதுல்ல, நீ உன்னை பற்றி சொல்லுன்னு சொன்னதும் நான் ஃபுட் டெலிவரி வேலை தான் பண்ணிகிட்ருக்கேன்னு அவன் சொல்கிறான். ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு ஹீரோயின் என்ன இவ்வளோ வந்துட்டு சூப்பராக ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஃபுட் டெலிவரியாக பண்ணுறேன்னு சொன்னதும் இன்றைக்கி ஒரு பார்ட்டி இருந்துச்சு, ஸோ அதுக்காக வந்துட்டு என்னோட இமேஜுக்காக தான் இப்படி போனேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் நானுமே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், உன்னோட சேலரி எனக்கு கொஞ்சம் அதிகம் தான், பட் வந்துட்டு ஃப்யூச்சரில் உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்கிறா. அதை கேட்டு நம்ம ஹீரோக்கு இவன் என்னென்ன பேசுகிறா பாருன்னு தோணிட்டுருக்கு. இதோட எல்லா செலவுமே நானே பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் வந்துட்டு நீ வந்து என் கூட தான் சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கணும், இல்லை பாட்டிக்கு வந்து சந்தேகம் வந்துடும் அப்படின்றத சொல்கிறா. ஆனால் நம்ம நடுவில் வந்து எந்த எமோஷனல் இல்லை, ஸோ நீ வந்துட்டு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்புமே என் கூட வச்சுக்க
செய்யக்கூடாதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ அப்படியா அப்போ இந்த காசுக்கு என்ன அர்த்தம், இது என்ன நீ பண்ண வேலைக்கு அர்த்தம்னு சொன்னதுமே அது வந்து ஆக்சிடெண்ட்டாக ஹோட்டலில் நடந்துருச்சு, ஸோ நீ அதுக்காக வந்துட்டு எதுவும் தப்பாலாம் நினச்சிக்காத, உனக்கு இன்னமே வேணாலும் நான் காசு வந்து ஆஃபர் பண்ணுறேன், இதுக்கப்புறம் இந்த பேச்செல்லாம் நீ வந்து திரும்ப பேச வேணாம் அப்படின்றத சொன்னதும் ஹீரோ வந்து எவ்வளோ சீப்பாக என்ன நினச்சிட்டா, இந்த காசை கொடுத்து என் வாய் அழைக்க பார்க்குறாளான்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ ஒரு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டதே தப்புன்னு நினைக்கிறேன், பேசாமல் நம்ம டைவர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிருது. ஏன்னா வந்துட்டு பாட்டிக்கு வந்து தெரிஞ்சு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் மேரேஜே நடந்திருக்கு, அதுக்குள்ளே நான் எப்படி வந்துட்டு டைவர்ஸ் வாங்க ஒத்துக்க முடியும், என்னால் முடியாது, நீ வந்து என் கூட தான் சேர்ந்து இருந்தாகணும், நான் வந்துட்டு உனக்கு இன்னும் வேணாலும் காம்பன்சேஷன் பண்ணுறேன்னு சொன்னதும் எவ்வளோ கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். 3000 பே பண்ணிடுறேன்னு சொன்னதும் ஹீரோக்கு அவ்வளோதான் மூஞ்சே மாறி போயிருது, என்னென்ன பேச்சு பேசுகிறாப்பார் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நாங்கள் வந்துட்டு வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வந்ததுமே என்ன இந்த வீட்லேயே இருந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் அவன் அம்மான்னு சொல்கிறான், நீ எங்கே இருக்க, உனக்கு இங்கே பிடிக்கலன்னா நம்ம உங்கள் வீட்டுக்கு கூட போயிடலான்னு சொன்னதும் நான் வில்லாவில் இருக்கேன்னு சொன்னதும் என்ன வில்லாலையா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே இல்லை பக்கத்தில் ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் ஒரு ஹோல் இருக்குது அதில் தான் இருக்கேன்னு சொன்னதும் எதுக்காக நீ அங்கே போய் இருந்துட்டுருக்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. நான் என்ன பண்ணுறது, வாடகை காசை கம்மி பண்ணலாமே தான் அப்படின்றத சொன்னதும் நீ அங்கெல்லாம் ஒன்றும் போய் தங்க தேவை கிடையாது, நீ இங்கேவே இருந்துக்கலாம், என்னோட பாட்டி என்னோட பிரதர் எல்லாமே வெளியே இருக்காங்க, ஸோ வந்துட்டு அந்த ரூமில் ஆனாலுமே நீ ஸ்டே பண்ண முடியாது, பண்ணினா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கள்ல, நீ பேசாமல் இதை சோபாலே தூங்கிக்கோன்னு சொன்னதும் என்னது சோபாவில் என்ன போய் தூங்குற சொல்கிறியான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஏன்னா வந்துட்டு ஃப்ரிட்ஜ் ஹோலில் இருக்கவனுக்கு இந்த இடம் பத்தாதான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே நம்ம ஹீரோக்கு எதுவுமே பேச முடியலை. இப்போ ஹீரோயின் அங்கே சில ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கோ, இது எதுக்கும் தேவை கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு போனதும் அவனுக்கு அவ்வளோ ஒரு டென்ஷனாகி போயிடுது. நெக்ஸ்ட் மார்னிங் அவள் ஒர்க் கிளம்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க தூங்கிட்டு இருக்கான், அவன் கையில் காசை வச்சுட்டு அவள் போகும்போது இது என்ன அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் நான் இப்போ ஒர்க்காக போயிட்டுருக்கேன், நீ இதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்க எல்லா வேலையுமே நீ தானே பண்ணணும், அழுக்கு துணிலாம் இருக்குது அதெல்லாம் துடைச்சிரு அப்படின்றத சொன்னதும் என்னது துணி துவைக்க சொல்கிற, சமையல் பண்ண சொல்கிறியான்னு சொன்னதும் ஆமாம் நான் காலையில எழுந்திரிச்சு வேலைக்கு போயிட்டுருக்கேன், நீ தான் அப்புறம் வந்து வீட்டெல்லாம் பார்த்துக்கணும்னு சொன்னதுமே அப்போ என் ஃபுட் டெலிவரி என்ன அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் என்ன வந்துட்டு ஒரு 2 ஆர்டர் கிடைக்குமா உனக்கு, அதை வச்சு என்ன வந்துட்டு நம்ம சமாளிக்க முடியும், நான் தானே வெளியே போய் வேலை பார்த்துட்ருக்கேன், ஸோ ஹஸ்பண்ட் வீட்டை வந்துட்டு பார்த்துக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது, உனக்கு வேணா எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனதும் நான் எங்கே வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி வர சொல்லி அங்கே அவன்கிட்ட காசை கொடுத்துட்டு குக்கிங் க்ளீனிங் அதுக்கப்புறம் வாஷிங் எல்லா வேலையுமே நீயே பண்ணுற, இதான் உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்றத சொல்லிட்டு போனதும் நான் என்னடா பண்ணேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்காரு. எனக்கு நம்ம ஹீரோ அங்கே காரில் போயிட்டு இருக்கும்போது நான் எவ்வளோ குட் லுக்கிங்கான ஒரு பர்சன், ஆனால் என்ன போய் வீட்டு வேலையெல்லாம் அவன் செய்ய சொல்லிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அவன் அங்கே ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரானதுமே எல்லாருமே அங்கே வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஏன் ஐயோ லேட் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு வேமா அங்கே உள்ளே ஓடி வந்துட்டு இருக்கோமே, நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு வேமா போய் அங்கே மறைஞ்சு உட்காந்துக்கிறான். அப்போ பாஸ் என்ன செய்யன்னு சொல்லிட்டு கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்கள் வேலையை போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்கே ஆஃபீஸ்க்குமே போயிடுறான். அங்கே வந்துட்டு அப்புறம் மேனேஜரை கூப்பிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி விசாரிச்சதுமே அவங்க டைமுக்கு டெய்லியுமே வந்துடுவாங்க, ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க டைம் முடிஞ்சதுமே அவங்களுக்கு வந்து ரெகுலராக போஸ்டிங் பண்ணிடுவோம் அப்படின்றத சொன்னதும் ரெகுலர் போஸ்டிங் பண்ணால் எவ்வளோ வந்து சேலரி கிடைக்கும்னு சொல்லிட்டு கேட்டதுமே 20,000 அப்படின்றத சொன்னார். அதை கேட்டுட்டு ஹீரோ அவங்க ஷாக் ஆகிட்டு காலையில் 1000 ரூபா காசை கொடுத்து அசிங்கப்படுத்தினார்ல அதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான், வெறும் 8000 ரூபா வச்சு இந்த பாடுபடுத்திட்டு இருக்கா, 20,000 வாங்கினா என்னை மதிப்பாளா அப்படின்றத சொல்லிட்டு ஒன்றும் அந்த பொண்ணெல்லாம் வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ண வேணாம் இப்படியே வந்துட்டு போகட்டும் அப்படின்றத சொன்னதுமே ஒரு ஓகேன்னு சொல்லிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோ இவளை வந்துட்டு நம்ம இப்படியே விட்டு வச்சோம்னா நம்மளுக்கு தான் ப்ராப்ளம் ஆயிரும், பேசாமல் இவட்ட வந்து எப்படியாச்சும் நம்ம டைவர்ஸ் வாங்கணும், என்னோட உண்மையான ஐடென்டிஃபை தெரிஞ்சிச்சுன்னா இவ வந்துட்டு என்கிட்ட இருக்க எல்லா காசையும் என்கிட்ட பறிக்க பார்ப்பான்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயினை பற்றி ரொம்ப தப்பாகவே புரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். பிறகு மேனேஜர் இந்த விஷயத்த சொன்னதுமே அங்கே அவன் வந்துட்டு நீங்கள் எப்படி இந்த மாதிரி பண்ணலாம், நான் எப்பயுமே நல்லா தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நான் என்னம்மா பண்ண முடியும், எனக்கு கொடுக்குற ஆர்டர் தானே நான் ஃபாலோ பண்ண முடியும்னு அவர் சொன்னதுமே சரி ஓகே உங்கள் ஓனர் எங்க நானே போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவம் அங்கே மீட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கா. இப்போ நம்ம ஹீரோயின் நான் வந்து கோவப்பட்ட அவர்கிட்ட ஏதாச்சும் பேசினேன்னா என் வேலை போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது, அவனுக்கு வேற நான் 30,000 திரும்ப கொடுக்கணும், என் தம்பியோட படிப்பை பார்க்கணும், அதுக்கப்புறம் பாட்டிக்கு வேற செலவு இருக்குல்ல, ஸோ நான் பொறுமையாக தான் போகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பேசாமல் இருந்துக்கிறா. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் பார்த்தா இங்கே எல்லா வேலையுமே முடிச்சுட்டு அங்கே ஹீரோக்கு கால் பண்ணிட்டு பாஸ் இப்போ நான் என்ன குக் பண்ண அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அவன் கால் பண்ணி பாட்டிக்கு வந்துட்டு என்ன மாதிரி சாப்பாடு கொடுக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அப்போ அவள் பேஷண்ட்டுக்கு வந்து என்ன மாதிரி ஃபுட் டெலிவரி பண்ணுவாங்கன்றது உனக்கு என்ன தெரியாதா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. நம்ம ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, என்னென்ன பேச்சு திமுறா பேசிகிட்டு இருக்கா பாருன்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டையுமே அதே மாதிரி அங்கே சமைக்க சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அங்கே பார்த்தா அங்கே வந்துட்டு
வந்துட்டு நம்ம ஹீரோயின் நின்றுட்டுருக்கோமே அவனுக்கு ஐயோ இந்த பைத்தியக்காரச்சி என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வேகமாக கோட்டை வச்சு அங்கே மறைஞ்சிக்கிறான். நம்ம ஹீரோயின் உள்ளே வந்துட்டு பாஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டு கூப்பிடும்போது இவன் பயந்தடிச்சிட்டு வேகமாக வெளியே ஓடிட்டுருக்கான். ஏன் என்னை பார்த்து ஓடிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் பின்னாடியே வட்டிகிட்டே போகிறா. அப்போ அங்கே ஒரு ஃபுட் டெலிவரி பண்ணுறவரை வேகமாக பிடிச்சி இழுத்துட்டு அவன் இந்த ட்ரெஸ்ஸை வந்து மாற்றிக்கிறான். நம்ம ஹீரோயின் ஏன் நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் டெலிவரி பண்ண வந்தேன்னு சொன்னதும் நீ இப்போ தான் என்கிட்ட ஃபோனில் பேசின குக் பண்ணுறதுக்குன்னு சொன்னதும் இதை டெலிவரி பண்ணிவிட்டு குக் பண்ணுவேன்னு சொல்கிறான். நான் இங்கே ஒரு பர்சனை வந்து தேடிட்டு வந்தேன் அவரை பார்த்தேன்னு சொன்னதும் ஹேண்ட்ஸமாக ஒரு பர்சன் போனார் இந்த சைடில் அவரான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஆமாம் அது என்னோட பாஸ் தான் அப்படின்றத சொன்னதுமே அப்போ சரி ஓகே நீ போன்னு சொன்னதும் அவள் வேகமாக பயந்து ஓடிடுச்சேக்கா. அவனுக்கு அங்கே நெஞ்செல்லாம் வலிக்குது. அங்கே வந்து அசிஸ்டன்ட் எல்லா ஒர்க்கையும் முடிச்சு வச்சதுமே ஹீரோ வந்துட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு கேட்குறான். பாஸ் நீங்கள் பண்ணுற ஆக்டிங்னால பாருங்கள் நான் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. எதுக்கு பாஸ் இதெல்லாம் அப்படின்றத சொன்னதும் நான் எப்படி என்னோட உண்மையான ஐடென்டிஃபைவை போய் அவட்ட தெரிய வைக்க முடியும். தெரிஞ்சிச்சுன்னா அவள் வந்துட்டு என்னை விட்டுட்டு போக மாட்டாள்ல காசுக்காக. ஸோ வந்து அதனால தான் அப்படின்றத சொன்னதுமே அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு அடப்பாவி நீ பண்ணுற குத்துக்கு நானாடா வந்துட்டு பலிகடா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே போகிறாரு. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுமே நான் ஃபுட்டெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டேன்னு சொல்கிறான். அப்போ எதுக்காக நீ இவ்வளோ வந்து ஃபுட் ரெடி பண்ணி வச்சுட்ருக்க உன் மனசில் என்ன பெரிய பணக்கார என்னப்பா நம்ம 2 பேர் தானே இருக்கோம்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் ஃபஸ்ட் டைம் என்னோட குக்கிங் அதனால தான் நான் இப்படி பண்ணேன்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு நம்ம அங்கே ஆஃபீஸில் இருக்க பிரச்சனை இல்லை இவன்ட்ட போய் இப்படி கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு சாரி கேட்குறா. சரிவா நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிட்டேக்கா. அதுக்கப்புறம் அவன்கிட்ட நல்லா பேசுமே இவன் என்ன வந்துட்டு இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறா இப்போ தான் கோவமாக பேசினா இப்போ நார்மலாக இருக்காளேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்னாச்சுன்னு கேட்டதும் ஆஃபீஸில் சில ப்ராப்ளம் போயிட்டுருக்குன்னு அவள் சொல்கிறா. சரி ஓகே நம்ம மார்க்கெட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க. சூப்பர் மார்க்கெட் போயிட்டுருக்காங்க. நீ வீட்டுக்கு என்ன தேவையோ எடுத்துட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது நம்ம ஹீரோட்ட அங்கே ஒரு ஆன்ட்டி வந்து நீ எல்லாம் வந்துட்டு பிச்சைக்கார மாதிரி இருக்க உன் ட்ரெஸ்ஸை பார்த்தாலே இங்கே வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க உன்னால் இங்கெல்லாம் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு திமிரா பேசினதுமே அங்கே நம்ம ஹீரோயின் வந்து விழா நீ வந்துட்டு எங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கியா போட்டிருக்கிறது எல்லாமே ஃபேக்கான வந்து ஜுவல்லரிஸ் நீ வந்துட்டு அவ்வளோ ஒரு பணக்காரவங்களாக இருந்தால் பிராண்டட் மார்க்கெட்டுக்கு தானே போக வேணும் எதுக்கு வந்துட்டு இப்படி சின்ன மார்க்கெட்டுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு அவங்கள அசிங்கப்படுத்தினதும் அந்த லேடி வேமா அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ நீ வந்து மற்றவங்கள திட்டுறதுல பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்கேப்பா அப்படின்றத சொன்னதும் ஆமாம் ஒன்று மாதிரியே வாய முடிட்டு இருப்பாங்க அந்த லேடி பேசிகிட்டு இருந்தா நீ பேசாமல் இருந்துட்டு இருப்பியா பதிலுக்கு கொடுக்க வேணாமான்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்து எதுக்காக எனக்காக அவ்வளோ தூரத்துக்கு ஃபைட் பண்ணேன்னு சொன்னதும் ஆமாம் உனக்காக தான் ஃபைட் பண்ணேன் நான் வந்து உன்னோட ஒய்ஃப் இல்லையா எப்படி நான் உன்னை போய் விட்டு கொடுக்க முடியும்னு சொல்கிறா. சரி வா நம்ம வந்துட்டு இப்போ போய் வந்து உனக்கு ட்ரெஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு அங்கே ட்ரெஸ் ஷாப்புக்கு தான் கூட்டிகிட்டு போகிறா. நம்ம ஹீரோ எனக்கு வேணான்னு சொல்கிறான் நீ வந்துட்டு ரொம்ப ஏழை மாதிரி பார்க்குறதுக்கு இருக்க வசதா எல்லாரும் உன்னை சீப்பாக பேசிகிட்டு இருக்காங்க நான் உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னதும் நான் ஏழை தானே அப்புறம் எப்படி இந்த ட்ரெஸ் எல்லாம் போட முடியும்னு சொன்னதுமே நீ வாய மூடுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஷர்ட்டை வந்துட்டு அவள் சூஸ் பண்ணி கொடுக்குறான். நம்ம ஹீரோ அங்கே போட்டதுமே பார்க்குறதுக்கு நீ ரொம்ப சூப்பராக இருக்கேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. அங்கே பில்லை பே பண்ண போகும்போது அந்த விலையை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. டிஸ்கவுண்ட் எதுவும் கொடுக்க மாட்டேங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே எடுக்க முடிஞ்சா எடுங்க இல்லை வச்சுட்டு போங்கன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோ இல்லை நம்ம வேணாம் விட்டு நம்ம போகலான்னு சொன்னதும் இல்லை உனக்கு ட்ரெஸ் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்லிட்டு அதை வாங்கிடுறா. அதை வாங்கிட்டு போகும்போது பார்க்குறதுக்கு பெரிய பணக்காரங்க மாதிரி சீனை போட்டுட்டு வந்துடுறாங்க. ஆனால் காசு இருக்க மாட்டேதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்து இவ்வளோ காசு போட்டு வாங்க வேண்டிய என்ன அவசியம் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் என்ன பண்ணுறது என்னோட செலவுகளை எல்லாமே இந்த மாதம் நான் குறைச்சிக்கிறேன். ஸோ வந்துட்டு உனக்கு இந்த ட்ரெஸ் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் எனக்கு நிறைய ட்ரெஸ் இருக்குது நான் அதை வச்சு வந்து சரி பண்ணிக்கிடுவேன் அப்படின்றத சொன்னதுமே அவனுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. என்ன ஏதாச்சும் ப்ராப்ளமானு சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம் ஆஃபீஸில் வந்துட்டு சில ப்ராப்ளம் போயிட்டுருக்கு எனக்கு இந்த மாதம் ப்ரொமோஷன் கிடச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னோட டெவில் பாஸ் வந்துட்டு அதை எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுட்டாரு. நான் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது குடும்பத்தை ஓட்டுறதுக்கு. பட் ஆனால் நீ வந்து கவலைப்படாத நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்றத சொல்லிச்சேக்கா. நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் கேட்டுட்டு கஷ்டமாயிட்டு நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு யார்ட்டையே கால் பண்ணுறான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த லேடி வேகமாக ஓடி வந்துட்டு மேடம் நீங்கள் வந்து எடுத்த ட்ரெஸ்க்கு டோக்கன் விழுந்திருக்கு ஸோ அதுக்கு இன்னொரு ட்ரெஸ்ஸுமே எடுத்துக்கலாம் லேடிஸ் ட்ரெஸ்ன்னு சொன்னதும் ஹீரோயின் என்ன உண்மையான்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்துட்டு இருக்கா. அந்த ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தா அது 88,000 போட்டிருக்கா. அதை பார்த்துட்டு அவர் ஷாக் ஆகிட்டேன்னு இதாக ஃப்ரீன்னு சொன்னதுமே ஆமாம் இது ஃப்ரீன்னு சொன்னதும் அங்கே ரொம்ப ஹாப்பிட்டு இதை வாங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்னால் இதை நம்ப முடியலையே இது எப்படிப்பா ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு சொன்னதும் அவங்க வந்துட்டு அவங்க கடையை வந்து ப்ரொமோட் பண்ணலாம்ல அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் உண்மையிலே நீ எனக்கு ஒரு பெரிய லக்கி தெரியுமா நீ வந்த பிறகு எல்லாமே எனக்கு நல்லதாக நடக்குது. இன்றைக்கி பாரு உனக்கு ட்ரெஸ் எடுக்க போய் இன்னொரு ட்ரெஸ் எவ்வளோ காஸ்ட்லியானது எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ அவங்க ஆஃபீஸ்க்கு அங்கே மேனேஜரை கூப்பிட்டு நம்ம வந்து டிசிஷனை மாற்றணும்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துடலாம் எவ்வளோ சேலரின்னு சொன்னீங்கன்னு சொன்னதும் 20,000 பாஸ் பட் அவங்க வந்துட்டு பார்க்குற வேலைக்கு இது கம்மி தான் ஆனால் வந்து என்ன பண்ண முடியும் ஆனால் விட்டோன்னு வச்சுக்கோங்கமே தலையிலே ஆட்டம் போடுவாங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் எப்பயுமே எங்களெல்லாம் சீப்பாக தான் பார்க்குறாங்கன்னு சொன்ன விஷயம் ஞாபகம் வந்துடுது. உனக்குலாம் கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லையா இப்படி தான் நீ மற்றவங்கள பற்றி பேசிகிட்டு இருப்பியா டேலண்டான பர்சன்ஸ்க்கு கண்டிப்பாக சம்பளம் வந்துட்டு அதிகமாக தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு
50,000 குடுக்க சொல்லிடுறான். அத கேட்டுட்டு அந்த பர்சன் ஷாக் ஆயிட்டு, "பாஸ் இது என்னோட சேலரிக்கு ஈக்குவல். நீங்க சாதாரண ஒர்க்கருக்கு போய் அவ்வளோ வந்து குடுப்பீங்களான்னு?" சொன்னதும், "இப்ப நீ என்ன வந்துட்டு எதிர்த்தே பேசுவியா?" அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்டதும், "அதெல்லாம் இல்ல பாஸ். நான் போய் அவங்ககிட்ட சொல்லிடுறேன்" அப்படின்றத சொல்றான். பட் ஆனா என்னால இப்ப சொல்ல முடியாது. அவங்க வந்துட்டு இப்ப ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னதுமே, அங்க வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க பிரதர போட்டு அவன் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். "நீ வந்துட்டு குடுக்க வேண்டிய காச குடுக்காம இருந்தேன்னா, நான் என்ன பண்ணுவேன்னு?" சொல்லிட்டு அங்க நான் கோவப்பட்டதுமே, நம்ம ஹீரோயின் அங்க சண்டை போட்டதும், "நீ என்ன நெனச்சிட்டு இருக்க? நீ என்ன விட்டுட்டு வேற ஒரு பர்சன போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா, கண்டிப்பா நான் உன்ன விட்டுருவேன்னு நெனைக்கிறியா? ஒழுங்கா வந்துட்டு காச குடுன்னு" சொல்லிட்டு அங்க ரொம்ப நம்ம ஹீரோயின இன்சல்ட் பண்ணிட்டு போட்டு அடிச்சு தள்ளி விட்டுறான். அப்ப அங்க நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின வேகமா தூக்கி விட்டுட்டு, "நீ நல்லா தானே இருக்கன்னு" சொல்லிட்டு அவன போட்டு திரும்ப அடிக்க ஆரம்பிச்சுடுறான். "நான் என்ன சொன்னேன்? பொம்பள மேல கை வைக்காதன்னு சொன்னனா இல்லையான்னு?" சொல்லிட்டு இருக்கான். அப்ப நான் என் கடன தான் வந்து கேட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும், நம்ம ஹீரோ அத பார்த்துட்டு அங்க ரொம்ப ஷாக் ஆயி போய் நிக்கிறான். "என்ன வந்துட்டு ஷாக் ஆயிட்டியா? இவ்ளோ காசு உன்ட்ட குடுக்குறதுக்கு என்ன வழி இருக்க போது? நீ தான் வந்துட்டு ஒரு ஃபுட் டெலிவரி பண்றவனாச்சே" அப்படின்றத சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதுமே, ஹீரோயினுக்கு அங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. "நீ என்ன வந்துட்டு என்ன மாரி ஒரு பணக்காரன விட்டுட்டு இப்படி பிச்சைக்காரன போய் மேரேஜ் பண்ணியிருக்கியான்னு?" சொல்லிட்டு அங்க கேட்டதுமே, நம்ம ஹீரோயின் அங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடுறா. "உன்ன மாரி ஒரு மனுஷன போய் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு இவர் வந்துட்டு எவ்வளோ பெட்டரானவரு. உன்ன விட ரொம்பவே நல்ல மனுஷன். காசுலனா என்ன? எனக்கு இவர தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு" சொன்னதும், "நீ என்ன தைரியம் தான் நீ என்னவே வந்துட்டு இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருப்ப? நான் இப்ப என்ன பண்றேன் பாரு" அப்படின்றத வேகமா போய் எங்க பாட்டியோட கைய பிடிச்சு அங்க இழுத்துட்டு வம்பு பண்ணதுமே, வேகமா பிடிச்சு அங்க தள்ளி விட்டுறாங்க. பாட்டி நீங்க இப்படி சண்டை போடாதீங்கன்னு சொல்லும்போதே அவங்களுக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிருது. அங்க வேகமா வந்துட்டு அங்க ஆப்ரேஷன் தியேட்டருக்குமே கொண்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு அவன போட்டு அடிச்சுடுறா. "என்ன தைரியம் தான் நீ என் மேல கைய வைப்பன்னு" சொல்லிட்டு அவன் திரும்ப அடிக்க வந்ததுமே, நம்ம ஹீரோ இன்னொரு டைம் அவள அடிக்க வந்தேன்னா கைய உடைச்சிருவேன்னு சொல்றான். அப்ப ஒழுங்கா வந்துட்டு என் காச குடுத்துருன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டினதும், இன்னும் வந்துட்டு உனக்கு ஒரு நாள்ல காசு கிடைச்சிரும்னு அவ சொல்றா. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க எல்லா ஃப்ரெண்டுட்டயுமே அங்க கால் பண்ணி அங்க கடன் கேட்டுட்டு இருக்கா. பட் வந்துட்டு அவங்க யாருமே காசு கிடைக்கிற மாரி இல்ல. அப்ப அங்க நம்ம ஹீரோவுமே அங்க அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு கஷ்டமாயிட்டு இருக்கு. அப்ப அவங்க நம்ம ஹீரோயினோட பிரதர் வந்துட்டு, பிரதர் இன்லா நீங்க இப்ப இந்த டயத்துல அவட்ட போகாதீங்க. அவ வந்து மத்தவங்கள அவள பார்த்து பரிதாபப்படுறத பார்த்தா அவளுக்கு ஒரு மாரியா இருக்கும்" அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோவுக்குமே அதெல்லாம் கேட்டுட்டு அங்க ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. அப்போ அவங்க பிரதர், "நான் வந்து அப்ராடுக்கு போற மாரி இல்ல. இந்த பணத்த வச்சு நீ பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுன்னு" சொன்னதும், "நீ என்ன பேசிட்டு இருக்க? இது உன்னோட லைஃபோட வந்துட்டு முக்கியமான தருணம். நீ இந்த டயத்துல படிக்க மாட்டேன்னு சொன்னேன்னா என்ன அர்த்தம்? நான் வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிருவேன். நான் இப்போ லோன் கேட்டிருக்கேன். எனக்கு கிடைச்சிரும்னு" சொன்னதும், "நீ எவ்வளோ தூரத்துக்கு தான் கடன வாங்கிக்கிட்டு இருப்ப? நான் இதுக்கப்புறம் படிக்கிற மாரி கிடையாது. நானுமே உனக்கு ஹெல்ப் பண்ண போறேன். நான் வந்து வேலைக்கு போறேன்னு" சொன்னதும், அவ ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறா. "உன்னோட லைஃபே வந்து வேஸ்ட்டா போயிரும். நீ சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? நான் பாட்டியோட ட்ரீட்மெண்ட் அப்புறம் உன்னையுமே நான் நல்லபடியா பார்த்துக்கிருவேன். சொன்னா நீ கேளு" அப்படின்றத சொல்லிட்டு அவன சமாதானப்படுத்தி அங்கேருந்து அனுப்பி வச்சிடுறா. நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்க கஷ்டமாயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின், "நான் வந்து உன்ட்ட சில விஷயங்கள் பேசணும்னு" சொல்லிட்டு அங்க ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண சொல்றா. "என்னோட பாட்டி வந்துட்டு 3 மாசத்துல இறந்து போயிருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் வந்துட்டு உன்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அவங்க முன்னாடி வந்துட்டு ஹாப்பியா இருக்கிறதுக்காக. உன்னோட லைஃப்ப வந்துட்டு நான் டேஞ்சர்ல வந்து மாட்டி விட விரும்பல. ஏன்னா எனக்கு ஏகப்பட்ட வந்து கடன் இருக்கு. ஸோ அவங்கலாம் வந்துட்டு நாளைக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா உன்ட்ட கேட்டு தொந்தரவு பண்ணக்கூடாதுல்ல. நீ வந்துட்டு இதில சைன் பண்ணி குடுத்துடு. உனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லன்னு சொல்லிட்டு. நீ அதுக்கப்புறம் என்ன வந்து டைவர்ஸுமே உனக்கு வேண்டப்ப பண்ணிக்கலாம்" அப்படின்றத சொன்னதும், அங்க "நீ சைன் பண்ணுவேன்னு நினைக்கிறேன்னு" சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா. பட் நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் கேட்டுட்டு கவலையாயிட்டு அத எல்லாத்தையுமே இங்க கிழிச்சு எறிஞ்சு விடுறான். அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட்ட கால் பண்ணி அந்த பாட்டி, அந்த பையன பத்தியுமே அவன் விசாரிக்க சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட நெக்ஸ்ட் டே அங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, அங்க மேனேஜர் "உங்கள வந்து பாஸ் ப்ரமோட் பண்ணிட்டாரு. உங்களுக்கு 50,000 சேலரி" அப்படின்றத சொன்னதும், அவ கேட்டுட்டு அங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறா. "என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு" சொன்னதும், "ஏன்னா நீங்க வந்துட்டு தான் அந்த 1,00,000வது பொண்ணுமே, அதனால தான் இந்த மாரி நடந்திருக்குன்னு" சொன்னதும், அங்க எல்லாருமே கங்ராச்சுலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்கு. வீட்டுக்கு சாயங்காலம் வரும்போது அவளுக்காக ட்ரீட் குடுக்குறதுக்காக ரொம்ப சாப்பாடுலாம் சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயின், "இப்ப எனக்கு சேலரி அதிகமாயிருச்சு. பட் இருந்தாலும் நம்ம காச சேமிச்சு தான் வைக்கணும். நான் வந்து இன்னுமே பார்ட் டைம் ஜாப் பண்ணணும்னு" சொன்னதும், ஹீரோக்கு அத கேட்டுட்டு சுத்தமா பிடிக்கல. அப்ப அவங்க பிரதருமே, "நீ என்ன பேசிட்டு இருக்க? இப்ப தான் சேலரி அதிகமாயிருச்சுல. ஏன் நீ ஒர்க் பண்ண போறன்னு" சொன்னதும், "ஏகப்பட்ட கடன் இருக்கு. அதெல்லாமே அடைக்க வேணாமா? நம்ம சிக்கனமா தானே இருக்கணும்" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட்ட, "இது வந்துட்டு உனக்கான காசு. நீ வச்சுக்கோ. உனக்கு மாசத்துக்கு தேவைப்படும்ல" அப்படின்றத சொன்னதும், "இல்ல எனக்கு வேணாம். அத நீ வச்சுக்கோ" அப்படின்றத சொன்னதும், "அது எப்படி நான் குடுத்த வாக்க மீற முடியும்? கண்டிப்பா நீ இந்த காச வச்சுக்கிறணும்" அப்படின்றத சொல்றா. நெக்ஸ்ட் டே அங்க நம்ம மேனேஜர் அங்க ஹீரோயினோட பாட்டிக்கு வந்துட்டு 3 மாசத்துல இறந்து போயிருவாங்கன்னு சொல்லியிருக்கதா சொல்றாங்க. அவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வந்திருக்கு. ஹார்ட்ட வந்து மாத்தி ஆகணும். ஆனா அதுக்கு வந்து 1,000,000 தேவைப்படுது பாஸ் அப்படின்றத சொல்றாங்க. அவங்க பிரதர் வந்து ரொம்பவே டேலண்டான பையன். அதனால தான் அவங்க சிஸ்டர் வந்து அப்ராடுக்கு அனுப்பி வைக்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஆனா குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்குன்னு சொன்னதும், நம்ம ஹீரோ வந்து அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னதுமே, "என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க எதுக்காக அந்த லேடிக்காக இவ்வளோ தூரத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு" சொன்னதும், "நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. நீ ஏதாச்சும் பேசுனேன்னா பார்த்துக்கோ. அவ என்னோட ஒய்ஃப். நான் சொல்றத மட்டும் நீ கேளுன்னு" சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடுறான்.
நைட் போல அங்க நம்ம ஹீரோயின் அங்க ஒரு பார்ல தான் அங்க ஒர்க் பண்ணிட்டுருக்கா. நம்ம ஹீரோ அது எல்லாமே அங்க பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. அப்ப அங்க ஒரு பெர்சன் அவள அங்க தப்பா டச் பண்ணிட்டு, அவட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்ததுமே ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு ஃபேஸ்ல அங்க தண்ணி தூக்கி ஊத்தி விட்றா. அந்த பெர்சன் என்ன தைரியம் தான் இப்படி பிஹேவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அடிக்க வந்ததுமே, நம்ம ஹீரோ வந்து தேவையில்லாம இப்படி பண்ணாதன்னு சொல்லிட்டு அங்க ஃபைட் பண்ணும்போது, அவனுங்க வந்துட்டு பாட்டில வச்சு தலையில அடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு அங்க வந்துட்டு அப்படியே உடம்பு முடியாம போயிருது அங்க அடிபட்டதுல. நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டுருக்கும்போது, அங்க அசிஸ்டன்ட் கார்ட்ஸ கூட்டிட்டு வந்துட்டு, அவங்களெல்லாம் அடிச்சு காப்பாத்துனதுமே, அங்க நம்ம ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆயி போயிருது. எல்லா விஷயம் தெரிஞ்சு போயிருமோ என்னமோன்னு சொல்லிட்டு, உடனே வந்துட்டு நீங்கலாம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பட் இருந்தாலுமே எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க எனக்குன்னு சொல்லிட்டு எப்படியோ வந்து சமாளிச்சிடுறான். பிறகு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவனுக்கு அங்க மெடிசன்லாம் போட்டு விட்டுட்டு, "தயவு செஞ்சு நீ இப்படிலாம் ஃபைட் பண்ணாதப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உனக்கு ஏதாச்சும் ஆயிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு?" சொல்லிட்டு கேட்டதும், "நான் வந்துட்டு எப்படி உன்னோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டுருப்பானா உன்ன புல்லி பண்றது?" அப்படின்ட்டு அவன் சொல்றான். ஜஸ்ட் வந்து ஒரு ஃபேக் மேரேஜ் மாதிரி தான். நீ வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு அக்கறைப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொன்னதுமே, நம்ம ஹீரோங்க ரொம்ப கோவமாயிடுறான். "நீ வந்து என்ன நெனச்சிட்டு இருக்க? எதுக்காக நீ இப்போ வந்துட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்க? ஆல்ரெடி நம்ம 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாரி ஆல்ரெடி இருந்துட்டோம். உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு?" சொன்னதுமே, நம்ம ஹீரோயின் 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் ரொமான்ஸ் பண்ணத யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. "நீ வந்துட்டு திரும்ப ஏன் அதே மாரி நம்மளால இருக்க முடியாதுன்னு நெனச்சிட்டு இருக்கியா?" அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்டதுமே, "எனக்கு வந்துட்டு இன்னுமே உன்ன பத்தி அதிகமா தெரியாது. என்ன பத்தி உனக்குமே தெரியாதுல்ல. அதனால தான்." அப்படின்றத சொன்னதும், "அப்படின்னா நம்ம டைம் குடுக்கலாம். நம்ம 2 பேருமே ஒருத்தர பத்தி ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கிறலாம்ல." அப்படின்றத சொன்னதும், அத கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுமே சரி ஓகே அப்படின்றத சொன்னதும், அவனுக்குமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டுருக்கு. பட் வந்து பிடிக்கலன்னா பிரிஞ்சு போயிடலான்னு சொன்னதும், அதெல்லாம் அப்படிலாம் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அவள போய் கிஸ் பண்ணிடுறான். சரி நம்ம ஹீரோ ஆஃபீஸ்ல ஹீரோயின பத்தியே யோசிச்சுட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டுருக்கான். அப்ப அசிஸ்டன்ட் பாஸ் உங்க அம்மா ரொம்ப கோவப்படுறாங்க. நீங்க ஒரு டைம் கூட அவங்கள போய் பார்க்கலாமேன்னு சொன்னதும், நான் இப்ப மேரேஜுமே பண்ணிக்கிட்டேன். அப்புறம் என்ன ஏன் இப்படி விடாம தொரத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னதுமே, அவங்க வந்துட்டு உங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அங்க இந்த ஜீட்ட வந்துட்டு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு பார்க்குறாங்க பாஸ் அப்படின்றத சொன்னதும், அவன் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். உங்க பர்த்டே அன்னைக்கு நான் வந்து மீட் பண்றேன்னு சொல்லுங்கன்னு சொல்றான். அவனோட பர்த்டே அன்னைக்கு ஜிய வந்துட்டு அவங்க கூப்பிட்டு வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ போனதுமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, "நான் வந்து உனக்காக பொண்ணு பார்த்துட்டேன். நீ இவ்வளோ தான் மேரேஜ் பண்ணணும்னு" சொன்னதும், "அம்மா நான் ஒண்ணும் சின்ன பையன் கிடையாது. நீங்க சொல்றதெல்லாம் பண்றதுக்கு. ஆல்ரெடி நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டேன்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஏன் நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இவ்வளோ நான் லைக்லாம் பண்ண கிடையாதுன்னு" சொன்னதும், "நீ என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்க? நான் வந்துட்டு சொன்ன பொண்ண தான் நீ மேரேஜ் பண்ணிக்கணும். நீ எவ்வளயாச்சும் உன்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன்னா, நான் அத ஏத்துக்க முடியுமான்னு" சொன்னதும், "உங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ புடிச்சிருக்குன்னா, பேசாம நீங்களே வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கோங்க. என்னையே இப்படி டார்ச்சர் பண்ணியிருக்கீங்கன்னு" சொன்னதுமே, அவங்க கோவப்பட்டு அடிச்சிடுறாங்க. "உன்னோட அம்மாட்ட நீ எப்படி பேச்செல்லாம் பேசிட்டு இருக்க?" அப்படின்றத சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. "ஏம்மா நீங்க புரிஞ்சுக்க மாட்றீங்க? என்னோட லைஃப்ல எந்த டிசிஷனுமே என்ன எடுக்க விட மாட்டீங்களா? எனக்கு வந்துட்டு புடிச்ச பொண்ண நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னா, உங்களுக்கு அது என்ன புரியாதான்னு?" சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு அங்கருந்து போயிடுறான். ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்க வந்து வீட்டுக்கு வரும்போது நம்ம ஹீரோயின், "உன்னோட பர்த்டேக்காக நான் வந்து எவ்வளோ தூரத்துக்கு சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமான்னு?" சொல்லிட்டு, அங்க ரொம்ப சூப்பரா அங்க கேக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கா. ஹீரோக்கு அத பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டுருக்கு. அங்க நம்ம ஹீரோ வந்து சொல்றான், "நீ இப்ப எனக்கு கிஃப்ட்டா வந்து கிஸ் குடேன்னு" சொன்னதுமே அவ்வளோ ஹாப்பிட்டு கிஸ் பண்ணிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் அவனுக்காக ஒரு ஸ்கூட்டியுமே வாங்கி குடுத்துருக்கா. "இதுல தான் இனிமேல் ஒர்க் பண்ண போற நீன்னு" சொன்னதும், அவனுக்கு அத கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அங்க ஸ்கூட்டில அவன் வந்துட்டுருக்கான். "இதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ்க்கு இதுல தான் வரப்போறேன்னு" சொன்னதும், அசிஸ்டன்ட் பாஸ் என்னாச்சு அப்படின்றத சொன்னதும், "இது என்னோட ஒய்ஃப் எனக்காக ஆசையா வாங்கி குடுத்தது" அப்படின்றத சொல்லிட்டுருக்கான். அங்க ஆஃபீஸ்க்கு பார்த்தா அந்த ஜீ அங்க வந்துட்டு அங்க தண்ணீல வந்துட்டு அவனுக்கு ட்ரக்க கலந்து குடுத்து எப்படியாச்சும் அவன மயக்கிரணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்றா. நம்ம ஹீரோ, "நீ என்ன இங்க பண்ணிட்டுருக்கன்னு?" சொன்னதும், "நான் சும்மா உங்கள மீட் பண்றதுக்காக தான் வந்தேன். இந்தாங்க இந்த தண்ணி குடிங்கன்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோவுமே வாங்கிடுறான். பட் வந்துட்டு அங்க நம்ம ஹீரோயின் கால் பண்ணி, "உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னோட பாட்டிக்கு ஹார்ட் டொனேட் பண்றவங்க கிடைச்சுட்டாங்களாம். இப்ப நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறேன். நீயுமே அங்க வந்துருன்னு" சொன்னதும், அங்க அவனுமே ஹாப்பி ஆயிட்டு அங்கருந்து போறான். வாங்கி குடுத்த ஸ்கூட்டிலே அவளையுமே அவன் கூட்டிட்டு போயிட்டு 2 பேருமே சேர்ந்து ரொம்ப சூப்பரா அங்க இடங்களெல்லாம் வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு, சாப்பிட்டுட்டு, பாட்டு பாடிட்டு இப்படிலாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஜீக் அத பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின், "உனக்குமே இப்ப 30 வயசு ஆகி போயிருச்சு. இதுக்கப்புறம் இப்படியே இருந்தா என்ன அர்த்தம்? நம்ம வந்துட்டு வேகமா வந்துட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு வந்து என்னோட கடன் எல்லாமே அடையட்டும். உனக்கு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பிசினஸ் வச்சு குடுக்குறேன்னு" சொன்னதும், நம்ம ஹீரோ, "நான் பேசாம என்னோட ஐடென்டிஃபைவ வந்து சொல்லிடலாமான்னு" சொல்லிட்டு யோசிக்கிறான். ஹீரோயின்ட்ட, "ஒருவேளை நான் வந்துட்டு சாதாரண ஃபுட் டெலிவரி பண்றவன் இல்லாம பெரிய சிஇஓவா இருந்தா நீ என்ன பண்ணுவேன்னு?" சொல்லிட்டு கேட்டதும், "அப்படிலாம் இருக்க சான்ஸே கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோமே, நீ பொய் சொல்லி என்ன ஏமாத்துனேன்னா நான் உன்ன சும்மா விட மாட்டேன்னு" சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா. அதுக்கப்புறம் அங்க வீட்டுக்கு வந்துட்டு, "நீ போய் குளிச்சுட்டு வா, நான் ரெடி பண்றேன்னு" சொல்லிட்டு அங்க ரொம்ப சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருக்கா. நம்ம ஹீரோக்கு அத பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின், நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றப்ப, இதுக்கப்புறம் வந்துட்டு தனித்தனி ரூம்ல வந்துட்டு தூங்கணும்னு எந்த அவசியமே கிடையாது. நம்ம 2 பேருமே சேர்ந்து ஒரே ரூம்ல இருக்கலாம்னு சொன்னதும், "நீ வந்து என்ன ஹஸ்பண்டா ஏத்துக்கிறியா?" அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியா ஆயிருது. 2 பேருமே சேர்ந்து அங்க ரொமான்ஸ் பண்றதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க.
ஹீரோ அவங்க அசிஸ்டண்ட்ட எனக்கு வந்துட்டு அவர்ட்ட உண்மைய சொல்லணும். ஆனா வந்துட்டு அது பொய்யாவும் இருக்கக்கூடாது. அந்த மாரி ஒரு ஐடியா சொல்லுங்க அப்படின்றத சொன்னதுமே, அவருக்கு என்ன சொல்ல முடியும்? பேசாம முழிச்சுட்ருக்காரு. அப்பங்க நம்ம ஹீரோவோட அம்மா வந்துட்டு, "என் பையன் பணக்காரன்ற வாசி அவன வளச்சு போட்டு வச்சுட்ருக்க. நீ எப்பயுமே வந்து என்னோட வீட்டு மருமகளாக முடியாது. இவ்வளோதான் என் பையனுக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு" சொல்றாங்க. இந்த கம்பெனியோட சிஇஓவே என்னோட பையன் தான் சொல்லிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயின் அங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு ஹீரோட்ட கால் பண்ணி, "நீ இப்ப எங்க இருக்கன்னு?" சொல்லிட்டு கேட்டதும், "நான் ஃபுட் டெலிவரி பண்ணிட்டுருக்கேன்னு" சொன்னதுமே, அவ உள்ள போயிட்டு, "என்ன ஃபுட் டெலிவரி வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? அதனால தான் நீங்க வந்து உள்ள உட்காந்துட்ருக்கியான்னு" சொல்லிட்டு கேட்டதுமே, அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, "ப்ளீஸ் நான் சொல்றத கேளுன்னு" சொல்றான். "நான் அம்மா கரெக்ட்டா தான் சொல்லியிருக்காங்க. நான் வந்துட்டு பெரிய காசு வந்து பேய் பிடிச்சவன்னு சொல்லிட்டு தானே நீ வந்துட்டு என்ட்ட இப்படிலாம் பொய் சொல்லி மறைச்சிருக்க. இதுக்கப்புறம் நீயும் நானும் ஒண்ணா இருக்க வேணான்னு" சொல்லிட்டு போனதுமே, அவனுக்கு ரொம்ப கவலையாயிருது. நம்ம ஹீரோயின் போயிட்டுருக்கும்போது, அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா இருந்த டைம்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, அவளுக்கு அங்க ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. என்ன ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்லிட்டு, என்ன ஏன் இப்படி ஏமாத்துனான்னு சொல்லிட்டு, அவ ரொம்ப அங்க ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கா. ஹீரோயின் வீட்டுக்கு போகும்போதே ஹீரோ ஆல்ரெடி இருக்கான். அவ டைவர்ஸ் நோட்டீஸ்ல சைன் பண்ண சொன்னதும், "நீ வந்துட்டு நான் குடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன கேட்காம ஏன் நீ இப்படி கோவப்பட்டுட்ருக்க?" அப்படின்றத சொன்னதும், "எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் வேணாம். நீ வந்துட்டு என்னை பத்தி எவ்வளோ வந்து நல்லா புரிஞ்சு வச்சிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் ஒண்ணா இருக்க வேணாம். நீ வந்துட்டு இப்ப எனக்கு வந்துட்டு 1,000,000 குடுத்துருக்க பாத்தியா? அத வந்துட்டு உடனே என்னால குடுக்க முடியாது. ஆனா வந்து 10 வருஷம் கூட உன்னோட ஆஃபீஸ்ல நான் ஒர்க் பண்ணி, அது எல்லாத்தையுமே அடைச்சிருவேன். இதுக்கப்புறம் அந்த வீட்ல நீ இருக்க வேணாம். முதல் லக்கேஜ் எடுத்துட்டு வீட்ட விட்டு கிளம்பு" அப்படின்றத சொன்னதுமே, நம்ம ஹீரோவுக்குமே எதுவுமே பேச முடியல. ரொம்ப அங்க ஃபீல் பண்ணிட்டுருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே அங்க மயக்கமானதும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அவன் சேர்த்துடுறான். அப்ப டாக்டர் நீங்க வந்துட்டு இப்ப வந்து அப்பாவாக போறீங்கன்னு சொன்னதும், அத கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாயிருது. பிறகு நம்ம ஹீரோ அங்க போயிட்டு அவங்க அம்மாட்ட அந்த கார்ட தூக்கி போட்டுட்டு, "நீங்க அவளுக்கு குடுத்த காசு இத நீங்களே வச்சுக்கோங்க. நீங்க அவள என்ட்டருந்து பிரிக்கணும்னு மட்டும் பார்க்காதீங்க. அது எப்பயுமே நடக்காது. இப்ப அவ வந்து பிரெக்னன்ட்டா வேற இருக்கா. உங்களுக்கு வந்துட்டு டாட்டர் இன் தேவைப்பட்டுச்சு, பேர குழந்தை தேவைப்பட்டுச்சுல்ல. நீங்க வந்துட்டு அத அவள ஏத்துக்கிட்டீங்கன்னா, நான் இங்க கூட்டிட்டு வரதுக்கு ரெடியா இருக்கேன். பட் இல்ல நான் உங்கள விட்டுட்டு இந்த கம்பெனிய விட்டுட்டுமே போறதுக்கு ரெடியா இருக்கேன்னு" சொல்லிட்டு அங்க ரெசிக்னேஷன் லெட்டர்லாம் குடுத்ததும், "நீ வந்துட்டு அவளுக்காக என்னவே விட்டுட்டு போறதுக்கு ரெடியா இருக்கேன்னு" சொன்னதும், "ஆமா என்னோட ஃபேமிலி எனக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு" சொல்லிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு இது எல்லாத்தையுமே நியூஸ்ல பார்த்துட்டு அங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, "என்ன ரிசைன் பண்ணிட்டா? என்னால இதெல்லாம் நடந்துட்டுருக்குன்னு" சொன்னதும், "உன்னால கிடையாது. பட் உன்ன விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. 2வது என்ன வீட்ல இருந்து தொரத்தி விட்டாங்க. இப்ப நீயுமே இடம் குடுக்கலைன்னா எனக்கு போறதுக்கு வேற வழியே இல்ல" அப்படின்றத சொன்னதும், "அப்ப நீ இப்ப என்ன வேலை பண்ண போற?" அப்படின்றத சொன்னதுமே, "நான் டெலிவரி தான் பண்ண போறேன். இப்ப சொல்ல மாட்டேல்ல நான் பொய் சொல்லிட்டுருக்கேன்" அப்படின்றத சொல்றான். அதுக்கப்புறம் அங்க வந்துட்டு ஃபுட் டெலிவரி பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கும்போது, அங்க அசிஸ்டன்ட், "பாஸ் இதில சைன் பண்ணுங்க. கம்பெனி நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு பாஸ். நீங்க இல்லாமன்னு" சொன்னதும், "இதுக்கப்புறம் என்ன தொல்ல பண்ணாதீங்க. நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்னு" சொல்லிடுறான். அவங்க அம்மாவாலயுமே கம்பெனிய சுத்தமா அங்க சமாளிக்கவும் முடியல. அங்க ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. அவ இல்லாம அவங்களுக்குமே என்ன பண்றதுன்னே ஒண்ணும் புரிய மாட்டுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோக்கு அங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போல. நம்ம ஹீரோயின் அங்க வேகமா ஓடி வந்துட்டுருக்கா. அங்க நம்ம ஹீரோ, "நீ ஒண்ணும் கவலைப்படாத. எனக்கு ஒண்ணும் அவ்வளோலாம் அடி கிடையாது" அப்படின்றத சொல்லிட்டுருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு ஆனா ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அப்ப அங்க அவங்க அம்மா வந்துட்டு மீட் பண்றதுக்காக வர்றாங்க. "என்னோட பையன் நீ வந்துட்டு கூட வரலைன்னா வரமாட்டேன்னு சொல்றான். அதனால தான் அவன் வந்து இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஸோ உன்னையுமே நான் கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன்னு" சொல்றாங்க. நம்ம ஹீரோவ வந்து அவ கூட்டிட்டு போகும்போது, "நீ வந்து எனக்காக எவ்வளோ பண்ணிட்ட. நான் உனக்காக இத கூட பண்ண மாட்டேனா?" அப்படின்றத சொல்லிட்டு அங்க வீட்டுக்கு போறாங்க. அப்ப அந்த ஜீ அங்க அவங்க அம்மா வீட்ல வச்சு தங்க வச்சிருக்கத பார்த்துட்டு, "இவ இந்த வீட்ல இருக்கக்கூடாது. அனுப்பிவிடுங்கன்னு" சொன்னதுமே, "நான் வந்துட்டு கொஞ்ச நாள் மட்டும் இருந்துட்டு போயிடுறேன்னு" சொன்னதும், நம்ம ஹீரோயின், "சரி விடு அவங்க இருக்கட்டும்னு" சொன்னதும், நம்ம ஹீரோ, "நீ ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? அவ வந்துட்டு என்ன மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு என் அம்மா வந்து ட்ரை பண்ண பொண்ணு. அவ வந்துட்டு உன்னை ஏதாச்சும் பண்றதுக்கு ரெடி பண்ணுவா. நான் எப்படி வந்துட்டு விட்டுட்டு இருக்க முடியும்னு" சொன்னதும், "நீ ஒண்ணும் கவலைப்படாத" அப்படின்றத அவ சொல்றா. அப்ப அவ வந்துட்டு அங்க சொன்ன மாரியே வந்துட்டு அங்க எண்ணெயெல்லாம் படிக்கட்டுல ஊத்தி வச்சுட்டு, "நீ மேலேருந்து இறங்கி வந்து கீழ விழுந்துரு. அப்போ வந்துட்டு உனக்கு மிஸ்கேரேஜ் ஆயிருச்சுன்னா, உன்னை இந்த வீட்ல வந்து விரட்டி விட்டுருவாங்க. நான் வந்து அவன மேரேஜ் பண்ணிக்கிருவேன்னு" சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு அதே வேலைய பண்ணி வச்சுட்டு இருக்கா. ஆனா விழுந்தது என்னமோ நம்ம ஹீரோவோட அம்மா தான். அங்க ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிட்டு போய் சேர்த்துடுறாங்க. ஹீரோயின் ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அவங்களுக்குமே அவன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. இவள பார்த்தா அங்க வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அங்க க்ளோஸ் ஆயிட்டு ஹீரோட்ட ட்ரை பண்ணதும், அவன் ரொம்ப கோவப்படுறான். "என் ஒய்ஃபோட கால் தூசிக்காச்சும் நீ பெறுவியா? அவ வந்து எங்க இருக்கா? நீ எங்க இருக்கன்னு" சொல்லிட்டு அசிங்கப்படுத்தினதும், "இவ்வளோ தூரத்துக்கு நீ என்ன வந்து இன்சல்ட் பண்ணிட்டியா? கண்டிப்பா நான் வந்துட்டு உன்ன சும்மா மட்டும் விட மாட்டேன். இதுக்கு நான் ரிவெஞ்ச் எடுத்தே ஆவேன்னு" அவ சொல்றா. ஹாஸ்பிட்டல்ல அவங்கள மீட் பண்ண வரும்போது, "நான் இப்போ உங்களுக்கு சூப் கொண்டு வரேன். நீங்க பேசிட்டு இருங்கன்னு" சொல்லிட்டு போகப்ப, அவ வந்துட்டு ரொம்பவே நல்ல பொண்ணுமா. நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னு அவங்க சொல்றாங்க. ஆன்டி ஒருவேள அவ வந்துட்டு நடிச்சிட்டு இருக்காளோ என்னமோன்னு சொல்லிட்டு ஏத்தி விட்டதுமே, அவங்களுக்கு அத கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அப்ப அங்க சூப்பெல்லாம் அவ கொண்டு வந்ததும், இவ அப்படியே கிளம்பிடுறா. அவ பாட்டு அங்க ஊட்டி விட்டதுமே, கொஞ்ச நேரத்துல அங்க உடம்பு முடியாம வேற அவங்களுக்கு போக ஆரம்பிச்சிருது. அப்ப டாக்டர் செக் பண்ணிட்டு, "நீங்க என்ன குடுத்தீங்கன்னு?" கேட்கிறப்ப, "ஃபைனலா நான் சூப் தான் குடுத்தேன்னு" சொல்றா. அந்த சூப்ப செக் பண்ணி பார்த்தா, அதுல ஒரு தேள் கிடக்கு. அத பார்த்துட்டு அங்க வந்துட்டு அவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, கோவப்பட்டு அவள போட்டு அடிச்சுடுறாங்க.
நீ என்ன நினச்சிட்டு இருக்க? என்ன கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுகுறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ அவளை சமாதானப்படுத்துகிறான். நான் வந்துட்டு என்னோட தோல்வியை நான் ஒத்துக்க மாட்டேன். கண்டிப்பாக வந்துட்டு நான் உன்னோட அம்மாவை மனசை ஜெயிச்சே ஆவேன்னு சொல்லிட்டு திரும்பவுமே அவங்கள ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஃபைனலாக ப்ரூஃப் எல்லாமே கொடுத்து இதில் தேள் போட்டது நான் கிடையாது, எல்லாமே அந்த தான் அப்படின்றத சொன்னதும் அவங்களுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இதை பற்றி யோசிங்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேயே விட்டுட்டு போகும்போது அப்போ அந்த அங்கே வந்து விழா நான் வந்துட்டு எல்லாமே கேட்டேன் அப்படின்றத சொன்னதுமே நான் உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், நீ ஏன் இப்படி கேவலமாக பண்ணேன்னு சொன்னதும் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும், நீயுமே அவங்க பக்கம் போனேனா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. இவளோட பிஹேவியர்லாம் பார்த்துட்டு நீ பண்ணதுக்கு கண்டிப்பாக வந்து உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொன்னதும் நீ உயிரோட இருந்தால் தானே பனிஷ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சவங்க தள்ளி விட்றா. அவங்களுக்கு அடிபட்டு போயிடுது. அங்கே ஆப்ரேஷன் தேட்டில் இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்ததுமே அங்கே அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் மேலே பழிய போட்டுறா. இவளால் தான் இத்தனை பிரச்சனையுமே, இவ தான் தனியாக விட்டுட்டு அவங்கள போனான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அவன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் இப்படி விட்டுட்டு போனால் அவங்களுக்கு ஆகும்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணி அழுததுமே அவன் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அப்போ அது எல்லாத்தையுமே அவள் பார்த்துட்டு எவ்வளோ நாளைக்கு இப்படி பாசமெல்லாம் பொழிஞ்சிட்ருக்கீங்கன்னு பார்ப்போன்னு யோசிச்சுட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்குமே இங்கே பார்த்துக்க முடியல. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவனோட இந்த நிலைமைக்கு காரணமே நான் தானே, நான் வந்துட்டு பேசாமல் அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடலாம், அவங்க அம்மா வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னா அதுக்கு நான் தான் ரீசன் சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட அங்கே டைவர்ஸ் பேப்பர்லேயுமே சைன் பண்ண சொல்லிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு அவளுக்கு இன்விடேஷன் அனுப்பி விட்ருக்கான் மேரேஜுக்காக. நம்ம ஹீரோயின் என்னை முழுசாக வந்துட்டு அவன் மறக்கணும்னு நினச்சிட்டான் போல் அப்படின்ற சொல்லிட்டு அந்த வெட்டிங்காக கிளம்பி போகிறாங்க. பட் நம்ம ஹீரோவோட ஐடியா தான் போல் எல்லாமே. அங்கே அந்த ஜியை வந்துட்டு கைப்படியாக பிடிச்சி விடுறான். எல்லா உண்மைகளையுமே அங்கே அற வச்சு விடுறான். அவங்க அம்மாவுமே அங்கே வந்து நல்லபடியாக வந்துட்டு இவ தான் என்னை பிடிச்சி தள்ளி விட்டான்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே சொன்னதுமே அங்கே எவிடன்ஸுமே அவளோட அப்பாட்ட கொடுத்துடுறாங்க. அதை பார்த்துட்டு அவர் கோவப்பட்டு அடிச்சுட்டு உன்னால் நான் அவமானப்பட்டுட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த ஜியை போலீஸ்லேயுமே பிடிச்சி கொடுக்க சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு அவ இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தான், நீ என் லைஃப்பில் வரலன்னா எனக்கு தொல்லையே இருந்திருக்காதுன்னு சொல்லிட்டு போகிறா. நம்ம ஹீரோ நான் வந்துட்டு இப்போ வரைக்கும் டைவர்ஸ் பேப்பரில் சைனே பண்ணலை, நம்மளுக்கு டைவர்ஸே ஆகலை அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறான். அவங்க பாட்டிக்குமே ஹார்ட் சர்ஜரி பண்ணி அவங்களுமே நல்லாயிடுறாங்க. நம்ம ஹீரோ அவங்களையுமே எங்கள் வீட்டிலேயே வந்து ஒன்றா இருக்க சொல்லிடுறான். அப்போ அந்த பையன் எனக்கு வந்துட்டு எவ்வளோ சூப்பரான ஒரு பிரதர் இன்லாம் கிடச்சிருக்காரு, என்னை ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். பாட்டி வந்துட்டு அவங்க அம்மா ரொம்ப நல்லா ஹாப்பியாக பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினுமே இப்படியே ஹாப்பியாக ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.